இதை வந்து நம்ம ஃபால்கன் போஸ் அப்படிமோ, சம்மந்தம் இல்லாமல் குரங்குத்த தான். பட் இருந்தாலும் சாரா அப். ஸோ திஸ் இஸ் த ஃபால்கன் போஸ். இதே மாதிரி உங்கள் டாகை உங்களால் வேலை வாங்க முடியும் அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ மெலன்வா ஆர் எல்ஸ் ப்ளீஸ் டோன்ட். சாரா ஃப்ரீ. சாரா அப் 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 அப். வெல்கம் பேக் டு மாங்க்ஸ்யூ. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பெல்ஜியன் மெலன்வா, மை டாக் சாரா. ஸோ இவ தான் பெல்ஜியன் மெலன்வா சாரா. அப் அப் அதாச்சா இங்கோ. ஸோ ட்ரெயின் டாக் ஃப்ளெக்ஸ், ட்ரெயின்டு டாக். ஸோ இவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆஃப் லீஷ் ட்ரெயின் டாக், மை டாக் அஃப்கோர்ஸ். யாரெல்லாம் பெல்ஜியன் மேலே வச்சுக்கலாம், யாரெல்லாம் வச்சுக்கக்கூடாது, என்ன பர்பஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீ யாரா சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன ப்ரீடு வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பண்ணி கட்டிடுறேன். இது பேர் ஃபால்கன் போஸ். அப். ஸோ இதே மாதிரி உங்களால் உங்கள் டாகை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும்னா யூ கேன் ஹேவ் அ மெலன்வா ஃப்ரீ. எஸ். திருப்பியும் ஆஃப் லீஷ் கண்ட்ரோல் பற்றி காட்ட போகிறேன். வேற ஒன்றும் இல்லை, எங்கிட்ட ட்ரைபாட் இல்லை. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டேன், அப்படியே ஓடி போயிட்டு அங்கேயே திரும்பி வர போகிறோம். இதுதான் ஆஃப் லீஷ் கண்ட்ரோல் டாக். ஸ்டாண்ட், சிட். புரிகிறதா? ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் த நெசசரி ஸ்கில்ஸ் டு ஷேர் அபவுட் திஸ் breed. Let's go with the video. Free. So now I hope I got your attention. This breed is not for normal lazy people. Even I'm not a active man, but yet if you own this breed, you're supposed to spend time with them. These are beautiful working dogs with high drive. கார்டிங் பர்பஸ் நல்லாயிருக்கும், நல்ல கம்பேனியன். பட் ஸ்பெண்ட் டைம் பண்ணணும். சும்மா இதை மாதிரி வீடை வந்து வீட்டில் வச்சுப்பேன், கார்ட் பண்ணும், 4 நேரம் நான் சோறு போடுவேன், வீட்டை பார்த்துக்கும் அப்படின்னா தலைவலி தான் வரும். ஸோ எஸ், ஐ எம் ட்ரைங் டு பி அனிமேட்டட் டு கெட் யுவர் அட்டென்ஷன். ஸோ ஐ திங்க் யூ நோ வாட் யூ ஆர் சீயிங். லைக் ஐ எம் credible, so I can share my opinions on this breed. So as you can see, she is moving towards something. I mean, இதுவே பார்த்து போயிட்டுருக்கா. ஏன் ஆஃப் லீஷ் டாக்னா கூப்பிட்டா வரணும். சாரா கூப்பிட்டனா வரணும். ஸோ அதனால தான் அது பேர் ஆஃப் லீஷ் டாக். இல்லாட்டி இதுமாதிரி அவுத்து விட்டிங்கன்னா வரவும் போகிறோம் அப்படி கடிச்சு வச்சுருவோம். ஏன்னா இது வந்து கார்டிங் டாக். ஜென்ரலாகவே டீத்திங் வந்து அதிகம். பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற காரணம் என்னென்னா, ஆப்வியஸ்லி இவளை பற்றி நான் இனியும் ஸ்பெசிஃபிக்காக தனியாக வீடியோ போட்டு பேசுகிறது இல்லை. ஸோ as you all know, they are hyper active dogs. யாருக்கெல்லாம் தெரியலையோ, அதாவது எப்போவுமே துருன்னு ஏதாவது வேலையை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்கள ஒரு சாமானியன், அதாவது வீட்டில் சும்மா நான் பெட்டாக வளர்த்துறேன், இனியே தெரிய சொல்லணும்னா இந்த லேபு மாதிரியோ இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ரீடு மாதிரியோ சும்மா வீட்டில் போட்டால் அவங்க இருந்துப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. தேர் பிஹேவியர் மே சேஞ்ச் வெரி என்ன சொல்ல, இன்டாலரபிள். சாதா ஒரு லேமேன்னால் அது பண்ணிக்க முடியாது. ஸோ பார்ட்டி போயிட்டுருக்கா. இப்போ நாங்கள் வாக்கிங் போக போகிறோம், வெளியே போகிறோம். ஸோ இவளும் அன்லீஷ் டாக்ஸ் தான். என்னோடய 2 டாக்ஸுமே அன்லீஷ் டாக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்ட்டு. இதே மாதிரி ஒரு டாக் வச்சுக்கோம்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். யூ ஹேவ் டு பி வெரி அவேர் ஆஃப் த breed and you should know what you are bringing to your home. This is a walking, barking, sniffing missile. ஒரு சின்ன தப்பு கேன் பி வெரி lethal. சாரா லீஷ் இங்கே இருக்கு. லீஷ் எடுத்து ஏக்கு குட் கேர்ள் சாரா. ஸோ ஆஃப் லீஷ் கண்ட்ரோல் இன்னும் வச்சு காட்டிடுறேன். இப்போ ஸோ இதுதான் ஆஃப் லீஷ் வாக்கு. இப்போ நான் ஆக்சுவலாக பின்னாடி நடந்துகிட்ருக்கேன். இப்படி முன்னாடி நடந்தாலும் பின்னாடி நடந்தாலும் உங்கள் லெஃப்ட் லெக்கை ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஆஃப் லீஷ் டாக். ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பிரேக் போட்டால் பிரேக்கா, ஃப்ரெண்டில் தான் நவுந்தா வரோன்னா, பேக்கில் போனால் பேக்கில் வராங்களா, அதுதான் ஆஃப் லீஷ் டாக். ப்ளஸ் ஸோ என்னென்னா இப்போ நான் வந்து டவுன் கமாண்ட் கொடுத்துருக்கேன். நான் கூப்பிடும்போது வரக்கூடாது. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கேட் திறந்துருக்கா, பியூட்டிஃபுல் மவுண்டன் வியூஸ், வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அது வந்து இருக்காளா, ரோடு இருக்கா, கூப்பிட்றோம் பாருங்கள். ஸ்விட்ச்.
ஒருத்தர் ஓடி போயிட்டுருக்காரா தெரியுதா? ஓடி போயிட்டுருக்காரா? ஸ்விட்ச் ஏக குட். ஸோ நம்ம இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அது ஓடி போகிறார் பார்த்தீங்களா? இதே வந்து டாக் வந்து ரியாக்டிவிட்டி கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படியே துரத்துட்டு போயிடுவாங்க. நமக்கு 7:30 ஆயிரும். நம்ம ஆஃப் லீஷ் வாக் வந்து எப்போவுமே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நான் லீஷ் வச்சுருக்கேன். நான் வந்து பெரிய பருப்பு, நான் எல்லாமே பண்ணணும்னு கிடையாது. எனக்கும் பீதி இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஆக்வர்ட் சிச்சுவேஷன், தெரு நாய் வருது, இல்லை யாராவது மனுஷங்க வந்து நாயை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அது உட்காந்துருக்கேன். சாரா பாபா நான் சாரா பார்த்து பயப்படுறா தெரியுதா? நான் இங்கே பாபா சாரா பா. ஸோ இதே மாதிரி நோப் உங்கள் ரீகால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லாட்டி யாராவது போய் வாய் வச்சுட்டுன்னா கிட்ஸுக்கு போய் 7:30. இப்போ வெளியே நான் வாங்கி கூப்பிட்டு போகிறேன், நீங்களும் இதே மாதிரி வாயை கூப்பிட்டு போகிறேங்கன்னு சொல்ல வரல. அன்லெஸ் அதர்வைஸ் they are trained, you cannot have your dog outside. இப்போ ரீகால் காட்டுற பாருங்க. சாரா அங்கே ப்ளட்ஸ். ஸோ எஸ் டயர்ட் ஆகிட்டா ரொம்ப வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் டேல்டு அதான் டைம் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் அ டவுன் ஸ்டே. இப்போது ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டாண்ட். சிட் பேசிக் கமேண்ட் தான். பட் பார்த்தீங்களா ஃபோக்கஸ் பண்ணுறாளா? ஸ்விட்ச். இப்போ என் கூட நடந்து வரணும். இதே மாதிரி புது புது இடத்துக்கு வந்து எந்த ப்ரீட் டாகாக இருந்தாலும் கூப்பிட்டு போய் நடந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது உங்கள் மேலே ஒரு இது கிடைக்கும். இப்போ பல பேர் நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு கார்டிங் டாக் வேணும்னு வாங்கி கூட்டுக்குள்ளே போட்டுறாங்க. அது அங்கேயே சுச்சு போயிட்டு முச்சா போயிட்டு குறைச்சிட்டு அதோட சைக்கோத்தனம்னா அதோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். இதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 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 மென்டல் அண்ட் ஃபிசிக்கல், அதாவது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து எந்த வித வேலையும் தராமல் பல பேர் ஓன் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே டாக் பிடிக்கும்னு இல்லாத ஒரு பர்டிகுலர் ப்ரீடு கலர் பிடிக்கும்னு வாங்க தேவையில்லை. உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா மட்டும் வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. when there's a right time to have your dog, you can have your dog. வெயிட் பண்ணுங்கள், வீடு கரெக்டாக இருக்கா, ஃபேமிலி சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்கான்னு வாங்கிக்கோங்க. ஸோ இதான் சொல்ல வரேன். எஸ்பெஷலி திஸ் ப்ரீட் இஸ் ஹைப்பர் ஆக்டிவ், நாட் ஃபார் லேசி பீப்புள். உங்களுக்கு பெல்ஜியன் மேல்னுவானா என்னென்னு தெரியாதவங்க, இனிமேல் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இதை பார்க்கலாம். நான் என்னோட கருத்துக்களை பதிவு செய்ய போகிறேன். எல்லாத்தினாலையும் பெல்ஜியன் மேல்னு வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு வேலை தேவை. கார்டிங் வேலை, இல்லாட்டி ஒரு டாக்ஸ் போட்டு சும்மா கூட தூங்க மாட்டாங்க வச்சுவாங்களேன். ஈவன் இந்த பப்பி ஸ்டேஜ் லைக் 4-5 months அமைச்சிருவாங்க. அப்புறம் எஸ்பெஷலி டீத்திங்குமாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சி கடிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தே ஆர் பிரெட் ஃபார், எதுக்காக அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னா ஆடுகள் மாடுகளை மேய்க்கிறதுக்கு, எஸ்பெஷலி மாடுகள். ஸோ மாடுகளோட காலை வந்து கடிச்சு தான் அவங்க வந்து மாடை வந்து விரட்டுவாங்கன்னா அந்த கூட்டத்தை மேய்ப்பாங்கள்ல, லெஃப்ட்டில் திரும்ப ரைட்டில் திரும்ப அப்படின்ட்டு. ஸோ அந்த டெண்டன்சி வந்து ஜென்ரலாகவே இன்பில்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி விட்ருவோம், ஃப்ரீ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜென்ரலாகவே என்ன இன்பில்ட் ஆகிருக்கு. ஸோ எப்பவுமே வந்து எதையாவது பொருளை கடிக்கிறதோ கார்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டாய் ட்ரைவ் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ ஆஃப் லீஷ் பற்றி பேசணும். இப்போ நான் ஆஃப் லீஷை விட்டுருக்கேன்னா பார்த்தீங்களா, நம்ம கூட லீஷை பிடிச்சிட்டு வரதை தாண்டி இது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து என்ரிச்மெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக கூட வந்துட்டான். ஆமாம், என்னென்னா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஷீ இஸ் ரெஸ்பெக்டிங் மீ அண்ட் ஷீ கம்ஸ் டுவர்ட்ஸ் மீ. திருப்பி ரிலீஸ் பண்ணி விட்றேன். திருப்பி ஃப்ரீனா ஷீ கேன் ஸ்னிஃப். இவ்வளோ தான். திஸ் இஸ் ஆஃப் லீஷ் கண்ட்ரோல். இப்போ ப்ளட்ஸ் தெரியுதா? தெரியுது நீங்கள்? யா தெரியுதா? ஸோ திஸ் இஸ் ஆஃப் லீஷ் கண்ட்ரோல். ஃப்ரீ கேர்ள் சார். திருப்பி ப்ளட்ஸ் கேர்ள் ஃப்ரீ. ஓ, ஸோ இந்த அளவுக்கு அவங்கள உங்கள் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆஃப் லீஷில் கூட்டு போக முடியும். ஒரு நாய் ஜீவன் உயிர் இருக்குது, உடனே நான் வந்து அதை நான் 4 நேரம் சோறு போடுறேன், கட்டிப்பிடிச்சி உம்மா கொடுக்குறேன், ஃப்ரீ கட்டிப்பிடிச்சி உம்மா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாய் வந்து சந்தோஷமாக இருக்குமான்னு இருக்காது. அதுக்கு நீங்கள் பேசாமல் அந்த நாயை வாங்காமையோ, இல்லை அது ப்ரீட் நாயாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நம்ம நேட்டிவோ, இல்லாட்டி ஒரு ரோட்டில் இருக்கிற நாயாக இருந்தாலும் சரி, அந்த ரோட்டில் இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கும். வளர்த்துறேன்னு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு 24 மணி நேரமும் ஒரு கிரேட்டுக்குள்ளே கட்டி போடுறது, 4 நேரம் சாப்பாடு போடுறேன், கட்டி பிடிக்கிறேன், ஹாப்பியாக இருக்குன்னு இருக்காது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you on the video. Free!